ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸு ப்ரோக்ராமில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜென்ரல் தமிழுக்கான டே 3க்கான வீடியோ ஆல்ரெடி டே 1, டே 2 அப்லோட் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது 3 பார்ட்டாக இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய நீரின்றி அமையா உலகு, இது பார்ட் 1. அடுத்து பார்ட் 2 பட்டமரம், பார்ட் 3 பெரிய புராணம். ஸோ இந்த 3 பார்ட்டு இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டான நீரின்றி அமையாது உலகு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேஜ் நம்பர் 31. ஸோ நீரின்றி அமையா உலகு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. நீர்நிலைகளோட மற்ற பெயர்கள்லாம் அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய், கேணி. இது பொருந்தாத இதில் கேட்பாங்க. இதில் கொடுத்துட்டு ஏதோ ஒரு 3 இதிலேருந்து கொடுத்துட்டு 4வது ஒரு வார்த்தை வேறு ஒரு இதில் மீனிங் தர மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து நீரின்றி அமையாத உலகம்னு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆய் பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாங்குடி மருதனார் என்ன நூலோட ஆசிரியர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லும்போது ஒரு வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எங்கெங்கே கொஷின் கேட்குறோனோ அங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை புக்லேயும் நோட் பண்ணி வைங்க. நீங்கள் இங்கேயே சைடில் எழுதி வச்சுக்கணும், மாங்குடி மருதனார் எந்த நூலோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது இவங்க மாங்குடி மருதனார். ஸோ மற்றெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்களே படிச்சுக்கோங்க, நான் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய்னா அது வட்டார வழக்காக இருக்கும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையப்பட்ட கிணற்றுக்கு உரை கிணறுன்னு பேர். மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊரணின்னு பேர். கல்லணை பற்றின குறிப்பு இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40 to 60ஆகவும், உயரம் 15 to 18 அடியாகவும் இருக்குது. மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநீரல் காடும் உடையது அரண் அப்படின்னு சொன்னது திருக்குறள். நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்பது புறநானூறு. புறம்னு எங்கெங்கே வருதோ அது புறநானூற்று பாடல். இதை தனியாக கொடுத்துட்டு என்ன இந்த வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்கலாம். புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. ஸோ இம்பார்ட்டண்ட். எங்கெல்லாம் புறம்னு வருது, புறநானூறு பாடல் வருதோ அங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கேட்குறதுக்கான அதிக சான்ஸ் உள்ள ஏரியா. மினிமம் ஒரு கொஸ்டினாவது புறநானூறு பாடலில் உள்ள வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுவது சர் ஆர்தர் காட்டன். இவர் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக 1829 ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டார். கல்லணைக்கு என்ன பேர்னா கிராண்ட் அணைக்கட் அப்படிங்கிற பெயரை சூட்டினார், அதை ஆராய்ச்சி பண்ணி. அதுக்கப்புறமா கல்லணையின் கட்டுமானத்தை கொண்டு தான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த 3 விஷயம் இந்த யார் இவர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஆண்டாள். சனி நீராடுன்னு சொன்னது ஔவையாரோட வாக்கு.
இந்த குமிழி தூம்புங்கிறது யாரோட காலகட்டத்தில்னா சோழர் காலகட்டத்தில் உள்ளது. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா தூர்வாராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நீர்நிலைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கிறது வந்து நீரோடி துளையிலிருந்து நீர் மட்டும் வெளியேறும். கீழே வந்து சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். ஓகே, அடுத்து தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இதை ஒரு 4 to 5 தாட்டி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேபிள் கொடுத்தா தான் நம்ம படிக்க மாட்டோம், இல்லை ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி படித்தாலும் ஒரு தாட்டி படிப்போம். நீங்கள் மற்றதெல்லாம் ஒரு தாட்டி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இது படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக இதை மட்டும் நீங்கள் ஒரு தாட்டி இந்த லெசன் படிக்கிறீங்களா, இதை மட்டும் ஒரு 2 to 3 தாட்டி அது மினிமம் படிச்சிருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தாட்டி மட்டும் படிச்சுட்டு இப்போ கடந்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது இதை கூட ஃபஸ்ட்டாக படிங்க. இந்த லெசனை படிக்க வந்தாலே இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்து படிச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக பொறுத்துக்களை கொஷின் கேட்டால் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா இது கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஏரியா. அகழிங்கிறது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அருவிங்கிறது மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறுங்கிறது கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறுங்கிறது இருக்கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெக்குலியராக உள்ளது, நல்லா பார்த்துக்கோங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையப்பட்ட கிணறு, இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. உரை கிணறு. மக்கள் பருகு நீர் உள்ளது ஊருணி. அடுத்து அடியிலிருந்து நீர் ஊறுவது வந்து ஊற்று. வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி. சரளை நிலம் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு வந்து கட்டுக்கிணறு. அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு கடல். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் வந்து கண்மாய். இதுவும் ஆல்ரெடி லெசனில் கொடுத்துருப்பாங்க. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம்னும் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் வந்து குண்டோ. இது வந்து ரெண்டும் சிமிலராக இருக்கும், மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. குமிழி ஊற்றுன்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரை கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு படித்தா மறக்குது சார், எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு தாட்டி படித்து மறக்குதுன்னா 2 தாட்டி படிங்க. 2 தாட்டி படித்து மறக்குதுன்னா 3 தாட்டி படிங்க. 3 தாட்டியும் படித்து மறக்குதுன்னா 4 தாட்டி படிங்க. சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் எக்ஸாமுக்காக தானே படிக்கிறீங்க. சில விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அப்படிலாம் இல்லை, ஒரு தாட்டி தான் படிப்பேன், எனக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும், நான் எக்ஸாம் எப்போ எழுதுனாலும் அது ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு தான் ரிவிஷன் ஃபஸ்ட்டு. படிக்கிறத எல்லோரும் படிச்சிருவாங்க, ரிவிஷன் பண்ணுறது தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவில் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து துப்பார்க்கு துப்பாக்கி. ஸோ இது வந்து திருக்குறள். ஸோ இது கொடுத்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுமாதிரி இதோட மீனிங் பார்த்துக்கோங்க மெயினாக. ஏன்னா சம்டைம்ஸ் இதை கொடுத்துட்டு, இந்த திருக்குறள் கொடுத்துட்டு துப்பாக்கினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இது தனியாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லை புக்லேயே இந்த பாடல் வரி உள்ளதில் கூட இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொருள் கூறு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். உடனே இப்போவே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா லேட்டரான் வந்து அடுத்த ரிவிஷன் வரும்போது ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் உதவுறது வந்து முல்லை பெரியாறு. அதை கட்டினவர் ஜான் பென்னிக்விக். முல்லை பெரியாறு அணை கட்டினது ஜான் பென்னிக்விக். அடுத்து நீரின்றி அமையாது உலகு யார் சொன்னார்? திருக்குறள், திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை, இது யார் சொன்னாங்கங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் யார் சொன்னாங்கங்கிறத நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ பட்டமரம் வந்து பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். தேங்க்யூ.